ஹாய் வணக்கம். உங்க ரிசர்ச் பேப்பர்ல ஏபிஏ ஃபார்மேட்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கா? கவலைப்படாதீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல ஏபிஎஸ் 7th பதிப்போட முக்கியமான விதிகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும் இல்லையா? இவ்ளோ விதிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தோணும். ஆனா உண்மையிலே நீங்க நினைக்கிறத விட இது ரொம்பவே ஈஸி. ஆமா, வெறும் 5 நிமிஷம்தான். இந்த விதிகைய கத்துக்கிட்டீங்கன்னா உங்க நேரத்தை மிச்சப்படுத்தலாம், உங்க கட்டுரையின் தரத்தையும் சூப்பரா உயர்த்தலாம், உங்க அடுத்த ஆய்வை செம்ம கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, முதல்ல அடிப்படை வடிவமைப்பு விதிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் உங்க ரிசர்ச் பேப்பரோட ஃபவுண்டேஷன். நீங்க டைப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா செட் பண்றது தான் முதல் ஸ்டெப். உங்க டாக்குமெண்ட் செட்டப்புக்கு இந்த 5 விதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் சைஸ் வந்து A4. ஃபாண்ட் லதா மாதிரி தெளிவான தமிழ் ஃபாண்டா இருக்கணும். அப்புறம் ஸ்பேசிங், பேப்பர் முழுசுக்கும் டபுள் ஸ்பேசிங் இருக்கணும். அப்போதான் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இன்ச். ஆமா, உங்க பேப்பரோட 4 பக்கத்துலயும் மேல கீழே இடது வலது சரியா 1 இன்ச் மார்ஜின் விடணும். இது உங்க பேப்பருக்கு ஒரு நீட்டான ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். அடுத்த நம்பர் 12. இதுதான் உங்க ஃபாண்ட் சைஸ். ரொம்ப சின்னதாவோ இல்ல ரொம்ப பெருசாவோ இல்லாம கரெக்டா 12 பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போதான் படிக்கிறவங்களுக்கு கிளியரா ஈஸியா இருக்கும். ஓகே, பேசிக் செட்டிங்ஸ் முடிஞ்சது. இப்போ உங்க பேப்பரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனான டைட்டில் பேஜ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பத்தி பார்க்கலாம். இதுதான் உங்க ரிசர்ச்சோட முகம்னே சொல்லலாம். டைட்டில் பேஜ்ல இந்த 6 விஷயங்களும் இதே ஆர்டர்ல இருக்கணும். முதல்ல உங்க பேப்பர் டைட்டில், அது போல்டுல சென்டரா இருக்கணும். அதுக்கு கீழே உங்க பேரு, உங்க காலேஜ் பேரு, கோர்ஸ் டீடைல்ஸ், உங்க சூப்பர்வைசர் பேரு, அப்புறம் கடைசியா சப்மிஷன் டேட். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட்னா ஒண்ணுமில்ல, உங்க முழு ரிசர்ச்சோட ஒரு குட்டி சம்மரி. இது டைட்டில் பேஜுக்கு அடுத்த பேஜ்ல வரணும். இதுல 3 விஷயம்தான். உங்க ரிசர்ச்சோட நோக்கம் என்ன, நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க, உங்க முக்கியமான ஃபைண்டிங்ஸ் என்ன, இத சுருக்கமா சொன்னா போதும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் வந்து 150 இருந்து 250 வார்த்தைகளுக்குள்ள தான் இருக்கணும். இந்த வேர்டு கவுண்ட் ரொம்ப முக்கியம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரி, இப்போ ஏபிஏ ஃபார்மேட்டிங்கோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். அதாவது சைட்டேஷன். மத்தவங்களோட ரீசர்ச்சை உங்க பேப்பர்ல எப்படி கரெக்டா கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியா தோணலாம், ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பேப்பருக்குள்ள மேற்கோள் காட்ட, அதாவது இன்டெக்ஸ் சைட்டேஷனுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு நரேட்டிவ் சைட்டேஷன். இதுல ஆத்தர் பேரை சென்டென்ஸ்லயே கொண்டு வந்துடுவோம். உதாரணத்துக்கு, பாலன் 2021 என்ன சொல்றாருன்னா அப்படின்னு. இன்னொன்னு பாரந்தட்டிக்கல் சைட்டேஷன். இதுல நீங்க ஒரு பாயிண்ட சொல்லிட்டு கடைசியில பிராக்கெட்ல பாலன் 2021 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இப்போ ரெஃபரன்ஸ் லிஸ்ட். உங்க பேப்பரோட கடைசியில நீங்க யூஸ் பண்ண எல்லா சோர்ஸையும் லிஸ்ட் பண்ணணும். இந்த டேபிள பாருங்க. ஒரு புக்குக்கு எப்படி எழுதணும், ஒரு ஜர்னலுக்கு எப்படி, ஒரு வெப்சைட்டுக்கு எப்படிங்கிற ஃபார்மேட் இருக்கு. ஆத்தர் பெயர், வருஷம், டைட்டில், இந்த ஆர்டரை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா புக்கோட டைட்டிலும் ஜர்னலோட பேரும் இட்டாலிக்ஸ்ல இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. உங்க ரெஃபரன்ஸ் லிஸ்ட் எப்பவுமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, அதாவது A to Z ஆர்டர்ல தான் இருக்கணும். ஆத்தரோட பேரை வச்சு இதை நீங்க வரிசைப்படுத்தணும். இதை மட்டும் மறந்துடவே கூடாது. சூப்பர், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ கடைசியா நீங்க பேப்பரை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் பார்க்கலாம். இது சின்ன சின்ன தப்புகளை கூட கண்டுபிடிக்க ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க ஒன்னா செக் பண்ணலாம். பேப்பருக்குள்ள நீங்க போட்ட எல்லா சைட்டேஷனுக்கும் ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல என்ட்ரி இருக்கா? செக். புக்கோட ஜர்னலோட டைட்டில்ஸ்லாம் இட்டாலிக்ஸ்ல இருக்கா? செக். பேப்பர் முழுசும் டபுள் ஸ்பேசிங் யூஸ் பண்ணிருக்கீங்களா? செக். பேஜ் நம்பர்ஸ்லாம் கரெக்டா இருக்கா? செக். இது எல்லாத்துக்கும் உங்க பதில் ஆமானா உங்க பேப்பர் சப்மிட் பண்ண ரெடி. அவ்வளோதான். இப்போ ஏபிஏ ஃபார்மேட்டிங் உங்களுக்கு அத்துப்படி. இந்த கான்ஃபிடன்ஸோட உங்க அடுத்த ரீசர்ச்சை ஆரம்பிங்க. உங்க ஆய்வு பயணத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.